பக்தி ஒளி சேனலுக்கு வணக்கம். இப்ப வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதம்ங்கும் போது வரம் லட்சுமி, வரத்தை தரும் லட்சுமி அப்படிங்கிறது. நம்ம வரத்தை கேட்டு வாங்கக்கூடியது. எல்லா வரங்களும் இந்த உலகியல் வாழ்க்கை மகாலட்சுமி இந்த உலகத்தை எல்லா மாயையும் தோற்றுவிக்கிறார். இந்த மாய உலகத்தில் உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ எல்லாத்தையும் இந்த வரலட்சுமி விரதத்தில் நம்ம கேட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு வரலட்சுமி விரதம். இது பாத்தீங்கன்னா இந்த வரலட்சுமி விரதம் என்னன்னா ஆவணி மாத பௌர்ணமிக்கு முதல் வெள்ளி, பௌர்ணமி வர்றதுக்கு முதல் வெள்ளியில நம்ம வரலட்சுமி விரதம். இது ஆடி மாதமாகவும் வரலாம், ஆவணி மாதமாகவும் வரலாம். இந்த தடவை நம்மளுக்கு ஆடி மாதத்தில் 16ஆம் தேதி வரலட்சுமி விரதம் வருது. இந்த வரலட்சுமி விரதம் ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். ஏன்னா இந்த கடைசி வழியாகவும் இது வருது. நம்மளுடைய ஆடி மாதத்தின் கடைசி வழியாக வருது. நான் ஒவ்வொரு இதுலயும் சொல்லுவேன், மாத கடைசி, தமிழ் மாத கடைசி வெள்ளி ரொம்ப விசேஷமானது, ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா மாத கடைசிங்கிறது நம்மளுடைய கடைசி எண்ட்ல தான் கால் பாதம் அப்படிங்கிறது. அந்த கால் பாதத்தில் மகாலட்சுமி உச்ச நிலையில் இருப்பா. மகாலட்சுமி உச்ச நிலையில் இருக்கும்போது அந்த மகாலட்சுமி பவர் அவ்வளவு வலிமையாக இருக்கிற அந்த நாளில் நீங்க நில பூஜை, தோரணம் எல்லாம் கட்டி மகாலட்சுமி வரவேற்றீங்கன்னா அது ரொம்ப வலிமையாக இருக்கும். அதனால மாத கடைசி வெள்ளி ரொம்ப விசேஷமாக ஊர்கள்ல, அதாவது கிராமங்களில், திருநெல்வேலி அந்த சைட்லாம் கடைசி வெள்ளியை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. அதே போல்தான் அப்படி அந்த கடைசி வெள்ளியை அவ்வளவு விசேஷமான வெள்ளியில் இதுல வரலட்சுமி உட்கார்ந்துருக்கானா அப்ப எவ்வளவு விசேஷமானதாக இருக்கும். அது ஆடி மாதம் 5 வெள்ளிக்கிழமையில் 5வது வெள்ளிக்கிழமையாக மகாலட்சுமி உட்கார்ந்துருக்கானா ரொம்ப பெரிய விசேஷமான வெள்ளியாக இது இருக்குது. இந்த வெள்ளியை யாரும் எக்காரணத்து கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. இது வரலட்சுமிங்கிறது உங்களால் முடிந்த அளவுக்கு எப்படி பூஜைகள் பண்ணலாம், எந்த பூஜைகள் வழிபாடு முறைகள் எடுக்கலாம் அப்படிங்கிறது. முதல்ல அதிகாலையில் எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு, நல்லா உங்களுக்கு முடிஞ்சால் உங்க தலைக்கு சாம்பிராணி புகை காமிச்சிங்கன்னா ரொம்ப, ஏன்னா உச்சில் இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் நீங்க மணந்த தன்மையில் இருக்கணும், மணக்கும் தன்மையில் இருக்கணும். அதனால் மற்ற நாள்ல நீங்க சாம்பிராணி புகை காட்டுறீங்களோ இல்லையோ, உங்களுடைய கூந்தலுக்கு கண்டிப்பாக சாம்பிராணி புகை காமிச்சு பூ முடித்தல் மிக சிறப்பாக இருக்கும். அதனால எவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு உங்க முடிக்கு சாம்பிராணி புகை காமிக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல தலைய கட்டி பூ வச்சுட்டு அப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸா நீங்க எடுக்க ஆரம்பிக்கணும். முதலில் உங்களை மகாலட்சுமியாக தயார்படுத்துதல். யாரு மகாலட்சுமி வழிபாடு பண்றாங்களோ அவங்க லட்சுமி கடாட்ச தன்மையை எடுக்கணும். அதுக்குதான் நம்ம பாதத்தில் மஞ்சள் பூசி, நறுமணமான மஞ்சள்களை பூசி, தலையில் நல்ல சாம்பிராணி புகை காமிச்சு பூ வைத்து, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் முத்தத்தில் அடுத்தால தொடங்கணும். முத்தத்தில் கோலங்கள், நல்ல வண்ணமயமான கோலங்களை போட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா நிலைக்கு வாங்க. நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவிக்கோங்க. தடவிட்டு அதுல எலுமிச்சம்பழத்தை நறுக்கி மஞ்சள் குங்குமம் தடவி 2 பக்கம் வச்சிருங்க. நிலவாசலில் பூக்கள் வைங்க, அர்ச்சனைகள் வைங்க. அர்ச்சனைங்கிறது மஞ்சளும் அரிசியும் கலந்ததை அர்ச்சதைகளாக வைங்க. வச்சுட்டு அப்புறம் நிலவாசலுக்கு அப்புறவு உள்ளுக்கு வாங்க. உள்ளுக்கு வந்தோடனே கண்டிப்பாக பிரம்மஸ்தானம், நம்ம வீட்டில் பிரம்மஸ்தானம் ஒண்ணு இருக்கும். அந்த பிரம்மஸ்தானத்தில் ஒரு பவுல தண்ணி ஊத்தி அதுல பூக்களை நிரப்பி அதை வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்குள்ள போங்க. பூஜை ரூமை ஃபுல்லா நீட் பண்ணி வச்சுட்டு அதில் விளக்குகளை, தாமரை தண்டு விளக்கு திரிய அன்னைக்குள்ள பயன்படுத்துங்க. முதல் விளக்கு தாமரை தண்டு திரிய பயன்படுத்தி முதல் லட்சுமியாக நீங்க வழிபாட தொடங்க. அதாவது அந்த ஒளி உங்க நெற்றியில் படுற மாதிரி ஆரம்பிச்சுட்டு அப்புறமா நீங்க மகாலட்சுமி நெய்வேத்தியத்துக்கு ரெடி ஆகணும். நெய்வேத்தியம் பண்ணதுக்கு முன்னாடி கலசங்களை ரெடி பண்ணணும். கலசத்தை ரெடி பண்றது என்னன்னா, முதல்ல ஒரு மரப்பலகை எடுத்துக்கோங்க. அந்த மரப்பலகை நல்லா சுத்தம் படுத்திட்டு அதுல மஞ்சள் குங்குமம் எல்லாம் நல்லா தடவிட்டு, மா கோலங்கள் எப்படியுமே வீட்டுல வெளியில வண்ணமய கோலங்கள் போட்டுட்டு வீட்டுக்குள்ள மா கோலங்கள், பூஜை அறைக்கு முன்னால மா கோலங்கள், விளக்கு வைக்கிற இடத்துல மா கோலம்னா பச்சரிசியை அரைச்சி நல்லா ஊற வைத்து அரைச்சி அது நூல் பதம் மாதிரி கையை வச்சு அப்படி நூல் மாதிரி வரும். அதை அப்படியே இழுத்தீங்கன்னா அழகா மாக்கோலம் வரும். இந்த மாக்கோலத்தை நீங்க போட்டுட்டு வரும்போது இது சாமி ரூமில் கால்படாத, விளக்கு வைக்காத கால்படாத இடத்தில் அந்த பச்சரிசி மாவுக்குள்ள சிறிது பச்சை கற்பூரம், சிறிது மஞ்சத்தூள் போட்டு கால்படாத இடத்தில் போடும் கோலம். அதாவது மேடை மாதிரி இருக்கிற இடத்தில் போடுற கோலம்
கால் படக்கூடாது. அந்த இடத்துக்கு மஞ்சள் பச்சை கற்பூரம் போட்டு அதுல மாக்கோலம் போடுங்க. அங்க விளக்கு வைத்தல், அங்க சாமி சிலைகள் வைக்கிறதுனா அந்த சிலைகள் வைக்கிறது, இதெல்லாம் அந்த இடத்துல மஞ்சள் கற்பூர பச்சரிசியுடைய மாக்கோலம் இதெல்லாம் கலந்து போட்டீங்கன்னா அந்த 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 விளக்கு ரொம்ப வலிமை வாய்ந்ததாக இருக்கும். இந்த மாக்கோலம் போட்டுட்டு அப்புறம் எல்லா பொருளையும் நீங்க சாமி பொருளை அடுக்கி வச்சுட்டு மாக்கோலம் நாள் நைட்டே போட்டுருவாங்க. போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் கலசம் ரெடி பண்ணுதல். கலசம் ரெடி பண்ணுதல் சில பேர் அரிசி வைத்து கலசம் ரெடி பண்ணுவாங்க, சில பேர் நீர் வைத்து கலசம் ரெடி பண்ணுவாங்க. உங்களுடைய விருப்பம் அரிசியா நீரா. அரிசியாக இருந்தால் பச்சரிசி நல்லா நிரம்ப எடுத்துக்கோங்க. அந்த பச்சரிசியில் நல்ல உங்களுக்கு நவரத்தின கற்கள் எவ்வளவு இருக்குதோ, முத்து வச்சிருப்பாங்க, சில பேர் மரகத பச்சை வச்சிருப்பாங்க, என்ன நவரத்தினக்கள் பவளம் இருக்குமோ, என்ன நவரத்தினக்களுக்கு இருக்கோ அதை இந்த அரிசிக்குள்ள புதைங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 5 ரூபா காயின், 5 ரூபா காயினில் மகாலட்சுமி குடியிருப்பாள் அப்படிங்கறதுனால ஒரு பித்தாள 5 ரூபா காயினை அது உள்ளுக்கு வச்சிருங்க. வச்சுட்டு அப்புறம் ஒரு ஏலக்காய், பச்சை இதெல்லாம் முழுமையான பொருளாக உள்ளுக்கு போடணும். அந்த பச்சரிசிக்குள்ள திணிக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் மா இலைகள், நறுமண பொருட்கள், அதுக்கப்புறம் ஒரு பூ போட்டு அது மேல மஞ்சள் குங்குமம் எல்லாம் நல்லா போட்டுட்டு அந்த அரிசி மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் மா இலைகள், மா இலை எத்தனை இலை வைக்கணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. நீங்க நுனி இலை, மா இலை கொப்பை ஒடிச்சுன்னா நுனி இலை வரும். அந்த நுனி இலையை அப்படியே வச்சீங்கன்னா நல்லா படர்ந்து தாமரை மாதிரி விரிஞ்சிரும் அந்த கலசத்துல. அது அப்படி விரிகிற நுனி இலைய எடுத்துக்கோங்க. கொப்பா நுனி இலையில கொத்தா இருக்கும், அதை எடுத்தீங்களே போதும். அதுக்கப்புறம் நல்லா தேங்காவை, குடுமி வைத்த தேங்காவை எடுத்துக்கோங்க. கலச தேங்கானே இருக்கும். அதை நல்லா தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு சுத்தப்படுத்திட்டு அதுல அங்கங்க தொங்கி இருக்கிற நார்கள் எல்லாம் முழுமையாக எடுத்துட்டு நல்லா அப்படியே தொங்கி அங்கங்க தொங்குற மாதிரி நார்கள் இருக்கக்கூடாது, அதை மட்டும் பிச்சு எடுத்துருங்க. பிச்சு எடுத்துட்டு ஃபுல்லா மஞ்சளை தடவுங்க. அந்த தேங்காயை ஃபுல்லா எல்லாம் செய்யும்போது மகாலட்சுமியை நினைச்சுக்கிட்டே செய்யணும். அப்பதான் மகாலட்சுமி ஒவ்வொன்றுலயும் வசியமாவா. அப்ப ஃபுல்லா மஞ்சளை தடவுங்க. மஞ்சளை தடவிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு கிழக்க பார்க்க நின்று கடவுளை வேண்டிக்கிட்டு அப்படியே கலசத்துல வைக்கிறீங்க. அந்த இத தேங்காயை வைக்கிறீங்க. வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு நெத்தியில் பொட்டு வைக்கணும். நெத்தியில் பொட்டு வச்சுட்டு அதுக்கு ப்ளவுஸ் பீட் நல்லா மடிச்சு அது மேல தலையில ஒரு துண்டு மாதிரி போடுங்க. சில பேர் இது மாதிரி கழுத்தில் துண்டு மாதிரி போடுவாங்க. இல்லாட்டா கடைகளில் நம்மளுக்கு இதெல்லாம் இருக்கும், பாவாடை சட்டை எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி அலங்காரம் கூட பண்ணலாம். சிம்பிளா பண்றதுன்னா ஒரு ப்ளவுஸ் பீட் வாங்கி அதுக்கு துண்டு மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு அப்புறம் மாலைகள், அலங்காரங்கள் எல்லாமே, உங்க நகைகள் எல்லாமே இருக்குதா, உங்க நகைகள் எந்த நகை இருக்கோ அவளுக்கு போட்டு அலங்காரம் பண்ணுங்க. போட்டுட்டு அந்த நகைகள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அந்த கலசத்தை உங்க வீட்டின் நிலைவாசல் படி முன்னால வைத்து இந்த அலங்காரம் முடிச்சிடணும். முடிச்சுட்டு உங்களுக்கு தெரிந்த 2 சுமங்கலிகள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள வர வைத்து அந்த கலசத்தை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வர வைக்கணும். அந்த சுமங்கலிகளுக்கு ஆராத்தி எடுத்து, நீங்க வீட்டுல உள்ளவங்கதான் ஆராத்தி எடுக்கணும். மகாலட்சுமி வரவேற்கிறோம் ஆராத்தி எடுத்து அவங்கள வீட்டுக்குள்ள வரவைங்க. வந்தவங்களே வீட்டுக்குள்ள மூத்த சுமங்கலி யாருன்னு பாருங்க, அவங்கள அந்த கலசத்தை எடுத்து அதோடைய இருப்பிடமான அந்த இடத்துல வைக்கணும். அந்த இருப்பிடம் எப்படின்னா மாக்கோலம் இட்டு பச்சரிசியை வச்சு நிரப்பின ஒரு இருப்பிடமாக இருக்கணும். அத வாழையிலை போட்டு வாழையில் மேல பச்சரிசியை போட்டு அதன் மேல் அந்த கலசத்தை இறக்கி வைக்கிறது தான் அது மகாலட்சுமியை நிலைநிறுத்துதல் அப்படிம்போம். அந்த மகாலட்சுமியை நிலைநிறுத்தி வைக்கணும். இப்போ இந்த பச்சரிசி இதுக்கு பதில் தண்ணியும் சேர்க்கலாம். அது தண்ணியை சேர்த்து பச்சரிசிக்கு பதிலா அந்த கலசத்துக்குள்ள தண்ணி போட்டு நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் போடலாம். நம்மளுடைய சௌரியம், உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம நிலைநிறுத்தியாச்சு, நம்ம வீட்டுல மகாலட்சுமி வர வச்சாச்சு. இப்ப விளக்கேத்தி இப்ப அதுக்குள்ள நெய்வேத்தியம் மகாலட்சுமிட்ட எனக்கு நான் பண்ற நைவேத்தியங்கள் மனதார ஏத்துக்கோமா, உன்னை நினைத்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக நீங்க நெய்வேத்தியம் பண்ண ஆரம்பிக்கணும். விளக்கு நிறைவேறாமல் பார்த்துக்கணும். நெய்வேத்தியம் பண்ணும்போது கலசத்தில் உள்ள விளக்கை அப்பப்ப தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். வெத்தலை பாக்கு பழம் அதுல கலசம் வச்ச உடனே ஒரு தாம்பலம், ஒரு பிள்ளை ஒரு வாழை இலை நிரப்பி அந்த பலகைக்கு கீழே வாழை இலை போட்டு தாம்பலத்துல அந்த ஃபுல்லாவே ஸ்வீட், என்ன ஸ்வீட் நாளே நம்ம ஸ்வீட் செய்வோம், எச்சிப்படாத ஸ்வீட்டுகளை செஞ்சு வச்சிருந்தா அது அந்த ஸ்வீட்டை வச்சிருங்க நைவேத்தியமாக. அப்புறம் பழங்கள் எத்தனை 5 வகை பழங்கள் வைக்கலாம், அந்த பழங்கள் வைங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு பிளவுஸ் பீட்டு, புடவை அந்த மாதிரி கூட சேர்த்து எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நீங்க சமைக்கிற உணவுகளை தயார் பண்ண உணவு ஆக்சுவலா தயார் பண்ண விதவிதமாலாம் விரவண சாதத்தை எடுக்கணும். விரவண சாதம்
எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், இந்த 3 சாதத்தில் ஏதாவது ஒரு சாதத்தை வைக்கலாம். இல்லாட்ட 3 சாதத்தை நீங்க தயார் பண்ணி கூட வைக்கலாம். அப்புறம் ஒரு உளுந்த வடை, வெங்காயம் போடாமல் மிளகு ஜீரகம் மட்டும் பயன்படுத்திய உளுந்த வடையை தயாரித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுட்டு கண்டிப்பாக ஊறுகாய் பயன்பாட்டில் இருக்கணும். குபேரனுடைய அம்சம் மகாலட்சுமிக்கு முக்கியம். அப்பதான் லட்சுமி கடாட்சம் வரும். ஆனா ஊறுகாயும் தயார் நிலையில் வச்சுக்கோங்க. இல்லாட்டா நீங்களே ஒரு ஊறுகாயை ரெடி பண்ணிருங்க. இது முக்கியமானது. இது ஓகே. இதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் ஒரு ஸ்வீட், கல்கண்டு சாதமாகவோ இருக்கலாம், இல்லாட்டா சக்கரை பொங்கலாகவும் இருக்கலாம், இல்லாட்டா பால் பாயாசம். உங்களுக்கு என்ன முடியுதோ அந்த சாதத்தை ஏற்படுத்திக்கோங்க. இதெல்லாம் வச்சு, அதாவது காலை விளக்கேத்தணும்னா ஒரு நைவேத்தியம் வைக்கணும் காலை பூஜையில. அதுக்கப்புறம் கலசம் வச்ச பிறகு ஒரு நைவேத்தியம் வைக்கிறோம். இந்த மாலை பூஜை, மத்தியான பூஜைக்கு. மத்தியானம்னா நம்ம பூஜைக்கு சுமங்கலிகளை வர வைக்கக்கூடிய நல்ல நேரம் பார்த்து வர வச்சு, அந்த நேரத்தில் சுமங்கலிகளை வர வச்சு வரிசையாக உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு, எல்லா சாப்பாடும் 3 விதமான சாப்பாடு வாழை இலையில் போட்டு அவங்களுக்கு வெத்தலை பாக்கு, கண்டிப்பாக வெத்தலைப்பாக்கு, பழம் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். அது போக தாம்பூலமும் கையில கொடுக்கணும். தாம்பூலம் தரித்தல் மிக மிக முக்கியமானது. அப்பதான் இந்த சுமங்கலிகள் மறுபடியும் உங்க வீட்டுக்குள்ள வந்து கொண்டே இருப்பார்கள். அதனால தாம்பூலம் கொடுக்கறது, வெத்தலைப்பாக்கு, பழம் இதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமானது. முடிந்தவர்கள் பிளவுஸ் பீட் வச்சு கொடுக்கலாம், இல்லாட்டா சேலை வச்சு கொடுக்கலாம். ஆடி மாசத்து சேலை வைத்து கொடுப்பது, தானம் கொடுப்பது மிக சிறந்தது. அதனால சேலை வைத்தும் கொடுக்கலாம். இந்த மாதிரி வரிசையாக வைத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இவங்களுக்கு நீங்க வர்றவங்களுக்கு பாத பூஜை பண்ணினால் இன்னும், ஏன்னா மகாலட்சுமி பாதத்தில் குடியிருக்கிறாள். ஒவ்வொரு பாதத்தையும் தொட்டு வணங்கி பூஜை பண்ணும்போது உங்களுக்கு மகாலட்சுமி முழுமையான உங்க கையில் அனுக்கிரகமாக உட்கார்ந்துருவா. அதனால பெண்கள் வரிசையாக சுமங்கலி பெண்களை வர வைத்து பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு நீங்க கொடுக்கும்போது இன்னும் உங்க வீட்டுல ஐஸ்வர்யங்கள், செல்வங்கள் சேரும். இப்ப இந்த கலசம் வச்சிருக்கீங்களே, அந்த கலசத்தில் அதாவது கங்கணம், அப்படி இந்த கயிறு கட்டுதல் அப்படிம்பாங்க. அதாவது அதை முடிச்சு போட்டு 9 முடிச்சு 10 முடிச்சு போடுவாங்க. முடிச்சு போட்டு அந்த கயிறு வச்சிருப்பாங்க. அந்த கயிறை உங்க மூத்த சுமங்கலிகளை வைத்து கட்டி வச்சிருங்க. கைகளை கட்ட சொல்லுங்க. கட்டிட்டீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு விசேஷமானதாக இருக்கும். இந்த கயிறு கட்டல் 1 மாசம் தான் அதோடைய வலிமை இருக்கும். 1 மாசத்துக்கு அப்புறம் அந்த கயிறை கலத்தி உங்க வீட்டிலோட செடிகளுக்கும் எதுலயே கட்டி வச்சிருங்க. அது ஆட்டோமேட்டிக்கா தண்ணி பட்டு இத்து அதுவே விழுந்துரும் அடுத்த வருஷத்துக்குள்ள. இந்த மாதிரி கயிறு கட்டுதல் அதாவது காப்பு கட்டுதல் அப்படிம்பாங்க. அந்த காப்பு கட்டிட்டு தான் உணவு பதார்த்தங்கள் தயார் பண்ணுவோம். அந்த மாதிரி காப்பு கட்டிட்டு உணவு பதார்த்தங்கள் தயார் பண்ணி மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் வைங்க. காலை ஒரு நைவேத்தியம், காலை பண்ணும் நைவேத்தியம் உங்களுடைய வீட்டினுடைய குத்து விளக்குக்கு பண்ணுவீங்க. மத்தியானம் பண்ற நைவேத்தியம் உங்களுடைய கலச மகாலட்சுமி பண்ணுவீங்க. இரவு நேரம் ஒரு நைவேத்தியம் உங்களுக்கு சிம்பிளா ஏதாச்சும் ஒண்ணு, எச்சிப்படாத ஒரு சாதத்தையோ ஒரு பாயாசமோ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இரவு நேரத்தில் வைத்து மகாலட்சுமி இரவு தங்க வைப்பது மிக சிறப்பாக இருக்கும். அதனால் இரவு நைவேத்தியம் வைத்து இரவை மகாலட்சுமி தங்க வச்சுட்டீங்க. அப்புறம் இரவு தங்கிட்டாலே உங்க வீட்டில் அந்த செல்வத்தை ஃபுல்லா, ஒரு நாள் நைட் தங்கினாலே அவ அவ்வளவு செல்வத்தை அள்ளி கொடுப்பா. இரவு தங்கி அவளுக்கு உணவு பரிமாறிட்டு மறுநாள் அவளை வடக்கு நோக்கி சிறிது இப்படி நகர்த்தி அது நகர்த்ததுக்கு முன்னாடி ஒரு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் அவளை நகர்த்தணும். அவளை வெறும் வயிற்றில் வெளியே அனுப்பக்கூடாது. அதனால் நைவேத்தியம் பண்ணிட்டு அவளுக்கு லைட்டா நகர்த்தினீங்கன்னா அவர் ஆத்ம திருப்தியுடன் உங்களுக்கு முழு செல்வத்தையும் வாரி வணங்கி உங்க வீட்டுல இந்த பிரியாவிடை திரும்பவும் வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவ வருவா. அதனால அந்த மகாலட்சுமிய அப்படி நகர்த்திட்டு பூஜைகள் எல்லாம் பண்ணினீங்கன்னா ரொம்ப விசேஷமான வரலட்சுமி விரதம் சிறப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.